பாடம் படிக்கிறாங்க. துனியாவை தேடுறான் அவன் யாரு? ஆணும் பெண்ணும் இல்லாத அடியான். தாலிபு துனியா முகன்னசும் தாலிபு லுக்குபா முன்னசும். அலங்காரம், அந்த புடவை வேணும், அந்த சீப்பு வேணும், அந்த சோட்டி வேணும், அது வேணும், அந்த பூ வேணும், அந்த இது வேணும், அந்த போட்டு அலங்காரத்துக்கு இருக்கு. தாலிபு லுக்குபா முன்னசும். ஒருத்தன் அலி முஹன்னஸ், ஒருத்தன் முஹன்னஸ் முதக்கரியா. தாலிபுல் மௌலா முதக்கர். முதக்கரியா அல்லாஹ். நம்ம அல்லாஹ் தேடுறோம். அல்லாஹ் தேடுற மாதிரி பாசாங்கம் பண்ணி காசு தான் தேடுறோம். அல்லாஹ் ஏமாறு. தாலிபுல் மௌலாவுடைய தர்க்கீபு அது குழந்தைகிட்டது பாரு. அது குழந்தைகிட்ட பாரு. அவன் கேட்ட பண்டம் கொடுக்காம வேற என்ன கொடுக்காம தடுப்பு. அவன் கேட்ட பண்டம் 10 பைசா தான் இருக்கு. நாம கொடுக்கிற பண்டம் 6 ரூபா பண்டம் கட்டிடும். நான் கேட்டதான் அல்லாஹ் கிதாபிலே இருக்கு. அசரீதியாக இப்ப அல்லாஹ்வுத்தால பேசணும். அல்லாஹ் நேர்ல வந்து பேச மாட்டான். பில் வஹி அவ் மின் வராய் ஹிஜாப். ஹிஜாப்ல பேசலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்லுங்க? கியாமத்திலையும் பேசுவாங்க. அல்லாஹ் சில பேர்ட்ட பேச மாட்டான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமah. அதுல பேச மாட்டான். இப்ப அல்லாஹ் பேசுறான். இப்ப அப்படி ஒரு அடியான் அல்லாஹ் பேசுறான். அடியானே உன் திக்ர் எனக்கு பிடிச்சி போச்சு, உன் நோம்பை பிடிச்சி போச்சு, உன் தொழுகை பிடிச்சி போச்சு, நீ செய்யற திக்ர் ஃபிக்ர் நஃபி இஸ்பாத் எனக்கு பிடிச்சி போச்சு, என்ன கேட்கற கேள்வி இப்போ அப்படின்ட்டா என்ன கேட்க? அல்லாஹ் நீ தான் வேணும் அப்படியே எழுதுறாங்க. நாம எப்படி இருக்கோம்? அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? சுத்தமா எல்லாத்தையும் கேட்டு வாங்கி எது முழு துணியா தாலிபுல் மௌலா முதக்கரும் தாலிபுல் உக்குபா முஅன்னசும் தாலிபுல் துனியா முஹன்னசும். நாம எதுல இருக்கிறோம்? தாலிபுல் மௌலாவை மாறணும். அல்லாவை தேடக்கூடியவனாக மாறினால் அல்லாஹ் தானே அதான் சொன்னது. அதான் கல்ப பார்க்க தேட்டம் என்ன தேடுற மாதிரி பாசாங்கு பண்ணி துனியாவை தேடும். துனியாவை கொடுத்துட்டு தன்னை விடுவிச்சுக்கணும். துனியாவை வச்சுட்டு அழுகும். அப்ப எப்படி இந்த குழந்தை கார்வா பண்டம் கொடுத்தாலும் வேணாம், 10 பைசா வரலாம், அது வாழைப்பழம் தான் வேணும். ஒரு புடியாத பிடிச்சா பிடிச்சது. நீங்க நல்லா என்ன சொல்லுங்க? மோலா எனக்கு நீ வேணும், என் கல்ப அரிசாவும் சதா கல்புல நீ குடியிருக்கு, நீ கூட இருக்கிற உணர்வு எனக்கு சதா ஹயாத்தாக்கும். நான் சொல்லும் போது அப்படின்னு சொல்லிக்க, நீங்க இப்ப கேட்டீங்க அதுக்கு சோம்பேறி. மாசம் துவா கேட்கணும். ரமலான் மாசம் வந்த உடனே அரிசை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள் அல்லாஹ் தஆலா உங்க தஸ்பீஹை நிறுத்தி விட்டு உங்களுடைய மாமூல் வணக்கத்தை நிறுத்திடுங்க. என் ஹபீபுடைய உம்மத்து நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பு வச்ச வாயால துவா கேட்கிறாங்க, அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்க. என்ன ஏற்பாடு அல்ல. நான் கடைசியில் அதுதான் சொல்ல, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் பாக்கி பாக்கி அந்த மாதிரி எவ்வளவு ரஹ்மத் இந்த மாசத்துல போனாலும் நம்மளுடைய நசீபு போறதுக்கு நம்மளோட போறது நல்லா கருணை நல்லா கேட்டு எவ்வளவு கபூலாக இருப்பாங்க. நேற்று ஒரு அதிசயம் வருது, வைநாளி குல்லி முஸ்லீம் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் தாவத்து முஸ்தஜாப். ரமலான் இரவு பகல்ல ஒரு துவா எப்படி கேட்டா கபூல். அது சில பேர் இஃப்தார் நேரம், சில பேர் சஹர் நேரம். ஆக
كل ليلة ليلة في كل يوم وليلة பயன்படுத்தணும். அசட்டு அசட்டையா கல்பும் சேர்ந்து அது பேர் தகவல் கல்பும் சேர்த்து கல்பு வேற சிந்தனையில போயிட்டு வாபாடமா இருக்கிற துவா ஓதி முடிச்சது பிலா தஹஸ்ஸுருங்க ஹுதூர் கல்பு இல்லாம ஓதும். அல்லாஹ் கேட்கும்போது கல்ப பார்க்கணும். அது எப்படியும் வேண்டிட்டு வாபாடமா துவா நான் ஓதிக்கிட்டு நீ துவா நீங்க கேட்டதா அர்த்தம் எப்படி நீங்க வாபாடமா ஓதுற துவாவை சேஃப்டி கார்டை வச்சு நீர்ல அடிச்சு விட்டோம்னா அது பாட்டு ஓதிங்க. அதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் என்ன வையாயபி தக்குவல்னா உங்களுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பாவியார் அடியான் எனக்கு உங்களை சொல்ற மாதிரி எனக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். அதையும் சொல்ற முடியும். ஏப்ரல்ல துவா பதிவு செய்யும் திரும்ப திரும்ப போட்டா ஓதுமா ஓதாது அது தெரியுமா? நான் இன்னைக்கு அல்லாஹ்கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கேன்னு தெரியும். அதே மாதிரி தான் நாமளே துவா முடிச்சுட்டு கடைசியில் ரஹமத்துக்கு சொல்லும் போது என்ன நான் கேட்கணும்? ஆஹா கேட்கும்போது வெளியில போயிட்டோம். கேட்கும்போது நாம இருக்கிறது இல்லைங்க, வாப்பாடமான துவா நாவல வந்து கொஞ்சம் மாதிரி கவலை மணி நன்றாக முடியல. போதும் அப்ப இப்ப ஆசிரியமான காமணிக்கு ஒரு பேச்சு சொல்லுங்க, அது எனக்கு ரசித்தம். கொஞ்ச நேரத்துக்குள்ள ரொம்ப சரக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஹரிஸ் நீங்க யோசிச்சு இழுத்து 1/4 மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்னால கேட்கவே இன்னும் உங்களுக்கு புஸ்தகத்தார் ஆயிடும். அதனால வரட்டு இழுப்பா இழுத்து பிடிச்சு சொல்லு. எந்த ஹாப்ஸா தலைகீழ வாப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க லுக்மா வாங்க சரியா வரப்பண்ணாத ஹாப்ஸா சுபாரம் ஒரு ஹிகாயத்தை அடிச்சுட்டாங்க. நம்ம ஹாப்ஸா எத்தனை ஆயத்தை இந்த 13 நாளைக்குள்ளால 3 தடவை 4 தடவை ஓதிருக்கிற எனக்கு தான் நடக்குது. அதெல்லாம் அப்துல் கனி மல்சக்காரன் கண்டுக்கிறது. நான் அதெல்லாம் கவனிச்சுக்கிறேன். ஏன்னா 2-3 வருஷமாக ஒழுங்கா ஹிம்சு போயிருக்கு. அதனால அந்த மாதிரி சூறாக்கள் சும்மா விட்டா எதுக்கு அது மிசால் சொல்றாங்க? இன்னும் முஸ்தஹதராய் மரத்து எடுப்பு அதை போட்டு இழுத்து இழுத்து அப்படி வராது. இன்னும் முத்தஜல்லியா முத்தஜல்லி எப்போ ஆகும்? ஜுஹூர் கயர்ல ஆகும், 5 ஆகும். ஜித்துல தான் இல்மு இருக்குல்ல, எங்க இல்மு இல்லையே அங்கே ஜுஹூர்ல சூஃபி காலியா உட்காந்து அவன் சுத்தமா தன்னை ஜாஹில்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆலிமும் வானல் ஜாஹில். அதனால அங்கதான் இல்மு ஜுஹூர். நீங்க அந்த ஆலிம் 70 கிதாப் ஓதி இருக்கு, 7 வருஷம் ஓதி இருக்கு. நான் பார்க்காத கிதாப் பெறட்டாத கிதாப் அதுல அந்த மாதிரி இருக்கு, இதுல இந்த மாதிரி கசர திடிவாயா அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால புது இல்மு வருது யோசிச்சு. இமாம் ஷாஃபி நாயகம் சொல்றாங்க, தண்ணி குடிக்க போனா வெறும் குணம் கொண்டு போகும். வெறும் குணம் கொண்டு போகும். தண்ணி நிறைய கொண்டு போய் வளைஞ்சு போடும். செயலுக்கு சொல்றது உள்ள இறங்காது. அலிபேத்தை உள்பட மறந்துதான் இங்க வரும். நீங்க உள்ள ஆனா அலிமன் ஆனா மௌலின்னு தசவூர் வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. நான் இவ்வளவு கட்டிக்காரன் அவ்வளவு கட்டிக்காரன் அதெல்லாம் செயல்பட இல்முள்ள நுழையும். இடம் இல்ல தானுங்க, காலியா இருக்கணும்ல. இமாம் ஷாஃபி நாயகம் சொல்லி இருக்கிறார் கிதாபுல, தண்ணி பிடிக்க போனா எப்படி பாத்திரம் நிறைய பார்த்து கொண்டு செயல்கிட்ட போனா வெறும் ஆளா போகும், ரொப்பி விட்டுருவாங்க, அலங்கரிச்சு. முந்தையே இருக்கு என் இல்மு போயிட்டு உள்ள இருக்கிற கிதாபு இல்மு மோதுது. இந்த கிதாபுல அப்படி வருது, அந்த கிதாபுல அப்படி வருது, தொடர்ந்து செயற்குள் இல்மு வாபஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இது அருளா வருது. மாத்தணும், உங்களை மாத்தணும், தப்பியத்தை
அப்புறம் அல்லாங்கிற பேரு எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாவே தெரியுமா? அல்லாங்கிற பேரை தான் தெரியும் உனக்கு. அந்த அல்லாதான் இலா என்று அல்லாஹ் நம்ம கற்றுக்கொள்வோம். ஒரு அளவு லாய ஜூதில் கிண்டல் பரிகாசம் பண்ற மாதிரி கேட்கிறோம்.